நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஃபுட்பால் கண்ட்ரிய தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரேசில். பிரேசில்னாலே ஒண்ணு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க எந்த ஊர் வேணா போங்க, யாராவது ஒருத்தவன் பிரேசில் ஜெர்சி போட்டிருப்பான். போட்டுன்னு அப்படியே நடந்து போவான். முக்கியமா பின்னாடி பாத்தீங்கன்னா, நெய்மாரோட நேம் இருக்கும். ஏன்னா, அந்த ஊரு அவ்ளோ ஃபேமஸா ஏன் இருக்குன்னா, ஜிங்கா ஸ்டைலு, சம்பா ஸ்டைல். என்ன ஸ்டைல்ன்னு கேட்கிறீங்களா? அப்போ விளையாண்ட பெலே, இப்ப இருக்கிற நெய்மார்லாம் போய் பாருங்க. உங்களுக்கே புரியும். அப்படி இருக்கும் கேம். ஆமா கரெக்ட் தான். 1950ஸ்ல இருந்து 1970 வரைக்கும் பில்லே இருக்கும் போதே அந்த ஜிங்கா ஸ்டைல்லாம் அப்பயே இன்வென்ட் பண்றாங்க. இப்போ 2020ல கடைசியா இந்த வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அங்கேயே ஒரு சூப்பரா இருந்தது விளையாட்டு. அங்க இருந்து ஒரு வர பிளேயர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜெனரேஷன்ல வந்து விளையாடுறது பார்த்தா ஒரே பிளேயர் அந்த நெய்மார் மட்டும் தான் இப்ப விளையாடுறான். அந்த ஜிங்கா ஸ்டைல் அதுவும் தான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த கடைசியா இந்த ஒரு 15 இயர்ஸ் 2000ல இருந்து இப்ப அந்த 2025 வரைக்கும் அந்த 15 இயர்ஸ் தான் அவங்க டவுன் ஃபாலா கொஞ்சம் பாக்குறானுங்க. நிறைய பேர் வந்து பிரேசில் வந்து வேர்ல்டு கப் சொன்னாலே பிரேசில தான் சொல்லுவானுங்க. இப்போ வந்து நிறைய டவுன் ஃபால். எல்லாரும் வந்து எல்லா சோசியல் மீடியால சரி எல்லாம் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்தோன்னா பிரேசில் வந்து என்ன அவங்க ஃபுட்பாலோட இதுவே குறைஞ்சிட்டு அந்த மாதிரி சொல்றானுங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா ஏன்ட்டு அந்த மாதிரிலாம்? ஏன்னா பிரேசில் இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறானுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்டு இருக்காங்களா நெய்மார், வினி அவங்கள நம்பி இருக்குது டீம். சரி இவங்க ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து அவங்கள நம்பி இருக்குது. மேபி அதனால கூட டவுன்ஃபால் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்ப விளையாடுவானுங்க. அப்ப விளையாடுறவனுங்க இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஆனா அந்த கலெக்டிவ்னஸ் அதுதான் இருக்கும். ரீசெண்டா இந்த 2014ல மாரியோ ஜெகலியான்ட்டு இருப்பாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பசங்களை வந்து வெளிய நாடுக்கு அனுப்புறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்றாங்க. ஏன்னா அவங்க லீக்ல விளையாடுறதோட வெளியே காசுக்காக வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது வந்து விஷயம். 2வது விஷயம் வந்து என்ன தெரியுமா பண்றானுங்க? பிரேசிலுக்கு ஒரு சேட் தான். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கான கோச்சஸ் கிடைக்கல. கரெக்ட்டா இந்த 2002ல இருந்து இப்போ வரைக்கும் 6 கோச்சஸ் மாறிட்டாங்க. ஒருத்தவன் பெர்மனன்ட்டா இருக்கிறான். ஒருத்தவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒரு ஸ்டாஃபா அந்த மாதிரி வேலை செய்றாங்க. அந்த மாதிரி. அப்பன்னா ஒரு கோச்சுக்கு மென்டாலிட்டி வேற இருக்கும்ல. அப்போ அதுவும் அவங்கனால இது பண்ண முடியல. அடாப்ட் பண்ண முடியல. ஆனா இப்போ ஆன்செலோட்டி வந்து இப்போ கோச்சா வந்திருக்காரு. அவங்கலாம் வேற மாதிரி கோச். எல்லாருக்கும் தெரியும் ரியல் மேட்ரிட்ல வந்து என்ன பண்ணிக்கிறாருன்ட்டு. ஆனா அந்த லீக் வந்து ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்க ஆன்செலோட்டினாலேயே எதுவுமே பண்ண முடியாது. பெரிய பிளேயர் இந்த ரொனால்டினியோ இல்ல இந்த ரொனால்டோ அவ்வளவு என்ன சொல்றாங்கன்னா பிரேசிலோட அந்த கேமே போயிட்டுன்றாங்க. அவங்க லீக் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்பான்சர் கிடைக்கும். அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி நல்ல கம்பெனி வந்து ஸ்பான்சர் கிடைக்கும். இப்போ வந்து இந்த பெட்டிங் கம்பெனி எல்லாம் ஸ்பான்சர் கொடுத்துக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ அவங்க மேல இந்த ஆர்டிகல் எல்லாம் இப்போ படிச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க மேல கேஸ் வந்துருது. அதை நம்பி சில கிளப்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பெட்டிங் கம்பெனி நம்பி அவங்களோட ஸ்டேடியமே கட்ட அனுப்பிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அந்த பெட்டிங் கம்பெனி இல்ல எங்கனால அவ்வளவு காசு வந்து ப்ரொவைட் பண்ண முடியாதுன்ட்டு வித்ரா பண்றாங்க. அப்போ கிளப் வந்து அவங்க நம்பி இருந்தது. இப்ப என்ன பண்ணுவாங்க கிளப்? அதனாலேயே அந்த பிரேசில்ல இருக்கிற சின்ன சின்ன கிளப் அந்த லீக் 4th டிவிஷன், 2nd டிவிஷன், 3rd டிவிஷன்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. பெரிய பெரிய கிளப் சாண்டோஸ் கூட வச்சுக்கோங்க. நெய்மர் இப்ப போனதுனால தான் நமக்கு சாண்டோஸ் தெரியுது. அதுவே ஒரு பினான்சியல் கிரைசிஸ்ல தான் இருக்குது. ஒழுங்கா லீக டெவலப் பண்ணா எல்லாமே முடிஞ்சிடும். இதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லலாம். அது இல்லாம பிளேயர்ஸ் வேற சேல் பண்ணிடுறாங்க. என்ட்ரிக்லாம் வந்து அமுச்சு விட்டானுங்க ரியல் மேட்ரிடுக்கு. அமுச்சு விட்டு அங்க சேல் பண்ணி இப்ப என்ட்ரிக் அமிச்ச கிளப் இருக்குல்ல 6 மில்லியன்ல இருந்து 60 மில்லியன்ல இருந்து 50 மில்லியன் ஏதோ வாங்கி இருக்குது கிளப். வாங்கி இது பண்றாங்க. இப்ப என்ட்ரிக் வந்து பிரேசில் லீக்ல ஏதோ ஒரு லீக் ஆடி இருந்தாருன்னா இன்னும் நிறைய அவங்களோட ஸ்டைலு அவங்களோட இதெல்லாம் நல்லா அடாப்ட் பண்ணி இன்னும் நல்லா ஆட ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா பிரேசில்ல இருக்கிற லீக வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் நல்லா கெயின் பண்ணி நல்லா டெவலப் பண்ணும். அதுக்கப்புறம் பிளேயர் வேணா அனுப்பிச்சுக்கோங்க எங்க வேணா அனுப்புங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணும். அவங்க பிளேயர்ஸ் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கேம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம நல்லா அந்த ஜிங்கா ஸ்டைல் அந்த பழைய ஸ்டைல் அப்படியே வந்து பிரேசில் வந்து அந்த அடாப்ஷனுக்கு வருவாங்க. நீங்க சொல்லுங்க நெய்மாரை தவிர வேற யாராவது அந்த மாதிரி விளையாடுறாங்களா? அந்த வேர்ல்டு கப்ல கொரோசியா வர்சஸ் பிரேசில் அந்த மேட்ச்ல நெய்மார் சோலோவா ஒரு கோல் வேற அடிச்சாரு. அந்த மாதிரி இப்ப யாருமே ஆடுறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நெய்மார் முன்னாடி பாத்தீங்கன்னா பெலே இருக்காரு. பெலேக்கு அப்புறம் யாரு இருந்தா ரொனால்டினியோ. ரொனால்டினியோக்கு அப்புறம் நெய்மார். அவங்க பாருங்க அப்படி ஆடுறா வந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப நெய்மாருக்கு அப்புறம் யார் இருக்க போறான்னு தெரியல. வினி என்ட்ரிக் எல்லாம் ஆடுறாங்க தான். பட் ஆனா அந்த ஸ்டைலுக்கு அவங்க வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கிளப்ல பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாங்க. அது டவுட்டே கிடையாதுங்க.
ஆனா நேஷனுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்களே பாருங்க, சில மேட்சஸ்லாம் ரீசெண்டா நடந்த மேட்சஸ்லாம் பாருங்க, ஒழுங்காவே ஆடல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஆன்செலோட்டி வந்துருக்காரு. ஒரு நல்லா கோச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் ரியல் மேட்ரிட்க்கு வந்து நல்லா ஒரு கப்பு கிப்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. நம்பலாம், நம்பலாம். அவரு வந்து இப்போ வேர்ல்டு கப் எத்துன்னு போறாரு டீம. எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா ஆடுனாங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்குது. நீங்க வந்து என்ன நெனைக்கிறீங்க? உங்க டவுன்ஃபால பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க நீங்க முன்னாடி வந்து நெறைய கேட்டுருப்பீங்க. பிரேசிலா வேற மாரி. ஆனா இப்போ வந்து ரீசென்ட்டா நீங்க உங்களுக்கே தெரியும். அந்த பிரேசிலா 2002ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஒரு டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி புது கோச்சஸ் வந்திருக்காங்க. அந்த நடுவுல கோச்சஸ்லாம் நெறைய மாறுனாங்க. நெறைய மாறுனால மேபி இருக்கலாம். மேபி சொல்ல முடியாது. இப்ப புது கோச் வந்திருக்காங்க. மேபி இந்த வருஷம் 2026 வேர்ல்டு கப்க்கு சான்ஸ் மேபி கிரியேட் பண்ணலாம். இருக்குது. ஆன்ஜெலாட்டி நம்பி வேணா டீம் வந்து நம்ம வேர்ல்டு கப் வந்து அனுப்பலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த டவுன்ஃபால் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறுபடியும் கம்பேக் பண்ணுவானுங்களா? இல்ல இல்லையா? இன்னொன்னு நெய்மார் இந்த வேர்ல்டு கப்ல ஆடுவாரா? இல்லையா? அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. வர வர அப்படி வர வர தெரிஞ்சிரும். இன்ஜூரி ஆகலன்னா ஓகே. ஆன்செலோட்டி சொல்லியிருக்காரு. இன்ஜுரி ஆகுதுன்னா கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாருன்னு. ஆனா ஸ்குவாட்ல இருந்தாதான் பிரேசில் டீம்னு ஆமாமா. அவரு இருந்தா மட்டும் தான் பிரேசில் டீம் வந்து ஓரளவுக்கு பாக்கறதுக்காச்சும் கொண்டு போக முடியும். பாக்குற கையிலயும் இருக்கும். அதே மாதிரி விளையாடுறதுக்கும் இருக்கும் நல்லா. சரி பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு முக்கியம். சரி இதெல்லாம் நம்ம பேசினே இருக்கலாம். அடுத்தது வரப்போகுது சாம்பியன்ஸ் லீக். அதுதான் மெயினு. சரி. சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.